வணக்கம். கேஸ்லைட்டிங் குறித்த பதிவை பார்த்துருக்கலாம். ஒரு முக்கியமான பதிவு அது. அதை குறித்த புரிதல் நம்மில் பலருக்கும் இருப்பது கடினம். ஒப்பு நோக்க அதைவிட முக்கியமானது, அதைவிட சிக்கலானது, கேஸ்லைட்டிங்கை காட்டிலும் பரவலாக எல்லோரும் எதிர்கொள்வது பார்த்திங்கன்னா எமோஷ்னல் அப்யூஸ். அப்யூஸ்னால் துஷ்பிரயோகம்னு சொல்லலாம். எமோஷன்னா உணர்ச்சிகளை கொண்டு துஷ்பிரயோகம் செய்வது. இது ரொம்ப சாதாரணமாக நடந்து கொண்டிருக்கும். நம்ம கவனித்து பார்த்தோம்னா, நம்மளை அறியாமல் நாம் யாரையாவது எமோஷனல் அப்யூஸ் செஞ்சுக்கிட்டு இருப்போம், இல்லை யாராவது நம்மளை செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. இது இந்தியாவில் காலங்காலமாக நிகழ்ந்து கொண்டே வருகிறது. அதனால் இதெல்லாம் தவறுங்கிற புரிதல் கூட நம்ம பலருக்கும் இருக்காது. அதனால தான் இதெல்லாம் விரிவாக பேச வேண்டியது இருக்குது. ஏன்னா நான் பல விதங்களில் எமோஷனல் அப்யூஸ் செய்யப்பட்டிருக்கேன். சின்ன குழந்தையில இருந்து பெரியவனானதன் பிறகும் கூட. ஆனால் அதையெல்லாம் என்னால் புரிஞ்சிக்க முடியலை. ஏன்னா எனக்கு இருந்த ட்ராமா ரொம்ப ஆழமானது. அது என்னுடைய அன்னையால் நான் கைவிடப்பட்டதாக உணர்ந்தேன். அப்போது அம்மாவே என்னை ஏற்றுக்கலைங்கும்போது ஏதாவது குறை எங்கிட்டானே இருக்கணும் அப்படிங்கிறது எனக்கு மனசில் ஆழமாக பதிஞ்சிருச்சு. அதனால் யார் என்னை திட்டினாலும் இழிவாக பேசினாலும் என்னால் அதை சீரியஸாக நான் எடுத்துக்க மாட்டேன். ஏன்னா நம்மக்கிட்ட தான் குறை இருக்கும் அப்படின்னு நானே இயல்பாக எடுத்துக்கொள்வேன். நான் வேறு சில காரணங்களுக்காக உளவியல் சிகிச்சையை மேற்கொண்ட போது தான் இதை பற்றின புரிதல் எனக்கு கிடைத்தது. உளவியல் சிகிச்சை நிபுணர் விளக்குனதுக்கு அப்புறம் தான் என்னுடைய காயங்கள் எவ்வளவு ஆழமானவைன்னு புரிந்தது. இப்போது அதனால் நுட்பமாக இதை கவனிக்கணும். ஏன்னா இதை யார் வேண்டுமென்றாலும் செய்யக்கூடும். வயதில் குறைந்தவர், பெரியவர், அறிமுகமானவர், அறிமுகமற்றவர், யார் வேண்டுமெனாலும் செய்ய முடியும். சின்ன குழந்தையில நான் இருக்கும்போது கவனிச்சிருக்கேன். அது நான் பொள்ளாச்சி சேர்ந்தவங்கிறதுனால குறிப்பிட்ட சமூகத்தை சேர்ந்தவர்கள் அங்கே அதிகமாக இருப்பார்கள். அந்த சமூகத்தை சேர்ந்தவர்கள் சின்ன பசங்க கூட பார்த்திங்கன்னா மற்ற சமூகத்தை சேர்ந்த வயதான பெரியவர்களை பேர் சொல்லி வாடா போடா அவனே இவனையெல்லாம் கூப்பிட்டுருப்பாங்க. அப்படியே திகைப்பாக இருக்கும். ஏன்னா பொதுவாக பார்த்திங்கன்னா அந்த கொங்கு தமிழ்ங்கிறது பார்த்திங்கன்னா மரியாதை முக்கியத்துவம் தருவது இல்லையா, வாங்க போங்கன்னு எல்லோரையுமே மதிப்பது கொங்கு தமிழ்னாலே எல்லாருக்குமே தெரியும். ஆனால் அங்கே வாழ்ந்து பார்த்தா தான் தெரியும் அங்கே இருக்கும் அடக்குமுறைகள், ஒடுக்குமுறைகள் எப்படிப்பட்டவைன்னு. எப்படி அந்த சின்ன பையனுக்கு அந்த புரிதல் கிடைக்குது? தன்னை விட வயதில் பெரிய ஒருவரை மரியாதை குறைவாக நடத்தலாம்னு. வயதில் பெரிய ஒருவரால் எப்படி அதை ஏற்றுக்கொள்ள முடியுது? அவருக்கு உள்ள வலிக்காதா? எல்லாருமே மனிதர்கள் தானே. கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். இதுதான் காலங்காலமாக நடந்துட்டு வந்துட்டுருக்கு இல்லையா? இப்போ வீட்டுக்குள்ளே யோசிச்சுக்கோங்க. கணவர் மனைவி எப்படி நடத்துகிறான், குழந்தைகள் நாம் எப்படி நடத்துகிறோம், பெரியவர்களை எப்படி நடத்துகிறோம், நம்ம முன்பின் தெரியாத மனிதர்களை எப்படி நடத்துகிறோம், யாரையாவது நம்ம மதிக்கிறோமா? யோசிச்சு பாருங்கள். இந்தியாவில் நம்ம யாரையுமே பெரிதாக மதிப்பதே கிடையாது. நம்மளை விட அந்தஸ்து, செல்வாக்கு போன்றவற்றில் பெரியவராக ஒருவர் இருந்தால், சாதிப்படி நிலையில் இல்லை அறிவு போன்ற ஏதோ ஒரு காரணத்தில் நம்மளை விட ஒருவர் மேலானவராக தெரிஞ்சோம்னா உடனே அவருக்கு கோல கும்பிட போட்டு பணிவாக நம்மளை வெளிப்படுத்தி கொள்வோம். அதே சமயம் அவர் அந்த அளவு உயர்ந்தவர் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் உடனே கீழே போட்டு மிதிப்போம். நம்ம எல்லோருமே செய்வது இதைத்தான். வேறு ஏதாவது ஒரு விதத்தில் சக மனிதரை சக மனிதனாக நம்ம இன்றைக்காவது நடத்தியிருக்கோமா? அப்புறம் எப்படிப்பட்ட மனிதர்கள் நாம் யோசித்து பார்க்கணும். இப்போ இதெல்லாம் புரிஞ்சிக்கணும் கண்டிப்பாக. ஏன்னா இந்த எமோஷனல் அப்யூஸ் நிறைய சொன்ன காலங்காலமாக நடந்துக்கிட்டே இருக்குது. உணர்ச்சிகளை கொண்டு யார் வேண்டுமானாலும் யாரை வேண்டுமானாலும் கட்டுப்படுத்த முடியும். திருக்குறளில் கேள்விப்பட்டிருப்போலே, தீயினால் சுட்ட புண் உள்ளாரும் ஆறாதே நாவினால் சுட்ட வடு. ஏன்னா அந்த சொல் உருவாக்கும் காயம் மிக ஆழமானது.
அது எப்போதும் நம்ம நினைவில் இருந்து நம்மள உறுத்திக்கிட்டே இருக்கும். அது வந்து எனர்ஜியில் நிகழும் மாற்றம். இப்போ இந்த சொற்களுக்கு ஒரு எனர்ஜி இருக்கு. இந்த சொற்களையே நான் கோபமா, ஆக்ரோஷமாவும் பேச முடியும். ஆறுதலா, அமைதியாக பேச முடியும். நான் தானே தேர்ந்தெடுக்கிறேன் அத. இப்ப என்னுடைய மனநிலை அத தேர்ந்தெடுக்க உதவுது. இப்ப என்னிடம் இருக்கும் உணர்ச்சிகள் அதை தேர்ந்தெடுக்குது. இப்ப என்னுடைய உணர்ச்சிகளை நான் கட்டுப்படுத்தும் திறனற்றவனாக இருந்தேன் அப்படின்னா, என்னை மீறி என்னுடைய உணர்ச்சிகள் வந்து அந்த சொற்களில் வெளிப்படும். அப்பதான் வந்து எமோஷனல் அப்யூஸ் நடக்கும். இந்த படம் வந்து இத பல விதங்களில் விரிவாக காட்டியிருக்கு. ஏன்னா நாம் நினைப்பதை காட்டிலும் ரொம்ப சிக்கலானது. மனிதர்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்மை அறியாமல் இன்னொருவரை கட்டுப்படுத்த முயன்று கொண்டே இருப்போம். ஏன்னா, நமக்கு நம்மளை குறித்த தெளிவு கிடையாது. நாம் யார் என்று நமக்கு தெரியாது. நாம யாருன்னு நாம ஒரு கட்டுக்கோப்பா நம்மள வெளிப்படுத்திக் கொள்ளணும்னா, அதற்கான சூழல் இருக்கணும். ஒரு வீடு அப்படின்னா, அந்த வீட்ல நம்ம எப்படி நடந்துக்கோணும்னு நம்மளுக்கு தெரியும். இப்ப வீடு நம்மள சுத்தி இருக்கும் மனிதர்கள், நாம எப்படி நடந்துக்கணுங்கிறத கட்டுப்படுத்துறாங்க. ஒரு வேலை செய்யும் இடம்னா, அங்க ஒரு குறிப்பிட்ட விதத்தில் நம்மள வெளிப்படுத்திக் கொள்வோம். இல்லையா? இப்போ அந்த கட்டுப்பாடுக்குள்ள தான் எல்லாருமே வாழ்ந்துகிட்டு இருக்கோம். இந்திய சமூகம்ங்கிறதே முழுக்க முழுக்க கட்டுப்பாடுகளை அடிப்படையாகக் கொண்டது. சமூகம் ஒழுங்கா இருக்கணுங்கிறது தான் அதோடைய முக்கிய குறிக்கோள். தனி மனிதர் மகிழ்ச்சியா இருக்காரா, நிறைவா இருக்காருங்கிறத அத பத்தி கவலையே கிடையாது. வீட்ல வந்து என்னதான் அடக்குமுறைகள், அநியாயங்கள் நடந்தாலும் யார்ட்டயாவது போய் பேசுங்கன்னு சொல்லுவாங்க. வீட்டுக்கு வீடு வாசப்படி. புருஷன்னா அப்படிதான் இருப்பான். நீ தான் பொறுத்து போணும். இல்லையா? அப்பா, அம்மாலாம் அப்படிதான் இருப்பாங்க. நாம தான் அனுசரித்து போகணும். இப்படி தான் நடந்துக்கிட்டு இருக்கு. அது என்ன பண்ணுறோன்னா, காலங்காலமா நடந்து கொண்டிருக்கும் இந்த அநியாயங்கள், அதை நாம் வெவ்வேறு விதங்களில் வந்து சமாளிக்கிறோம். அதை ஏற்றுக்கொள்கிறோம். ஒரு உதாரணம் வந்து, ஒரு வாசகி என்னோட காணொளிகளை பார்த்துட்டு என்னோட வழிகாட்டுதலை கேட்டிருந்தாங்க. அப்போ அவங்களுடைய குழந்தை பருவத்தை பற்றி சொல்லியிருந்தாங்க. சின்ன குழந்தையா இருக்கும்போதிலிருந்தே அவங்க தூங்கிட்டு இருக்கும்போது நள்ளிரவில் வந்து அவங்க அம்மாவுக்கும் அவங்களுக்கும் நிறைய அடியெல்லாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அது எவ்வளோ ஒரு ஆழமான பிரச்சனைன்னு நம்மளுக்கு புரியுதா? ஆனால் அவங்களே வந்து பார்த்தீங்கன்னா வேறு இடத்துல சொல்லியிருந்தாங்க, எங்கள் அப்பா நல்லவர், எப்பாவது இந்த மாதிரி நடந்துக்குவார் ஒழிய மற்றபடி அவர் நல்லவர், எங்களை நல்லா படிக்க வச்சார், எல்லா வசதியும் செஞ்சு கொடுத்தாரு. இப்போ இதெல்லாம் தான் நமக்குள்ளே இருக்கும் பிரச்சனைகள். அதாவது ஒரு மனிதர் நல்லவராக இருக்கலாம் அல்லது கெட்டவராக இருக்கலாம். ஒரே பாசிபிலிட்டி தான் இருக்குது. ஒரே மனிதர் ஆணாகவும் இருக்க முடியாது, பெண்ணாகவும் இருக்க முடியாது இல்லையா? ஒருவரிடம் ஆண்மைத்தனம் வெளிப்படலாம், பெண்மைத்தனமும் வெளிப்படலாம். அன்பாக இருக்கும்போது நம்ம பெண்ணைப் போல மென்மையாக வெளிப்படுத்திக் கொள்கிறோம். கோபப்படும்போது நம்முடைய அதிகாரத்தை காட்டும்போது ஆணாக நம்மளை வெளிப்படுத்திக் கொள்கிறோன்னு சொல்லலாம். இப்போ அதன் அடிப்படையில் அவருடைய தந்தையும் தன்னுடைய வெவ்வேறு மனநிலைகளை வெவ்வேறு இடத்துல வெளிப்படுத்தி இருப்பார். ஆனால் அவர் ஒரு வளர்ந்த மனிதர். அவருக்கு தெரியணும் இல்லையா? தன்னை மாற்றிக்கொள்ள இப்போ அன்பாக இருக்கேன், இப்போ கோபப்படுறேன், இது ரெண்டும் முரணானதுங்கிற புரிதல் அவருக்கு இருக்கணும். அது இல்லைங்கிற பட்சத்தில் அது வந்து ஒரு கயமைத்தனம். ஆனால் இது பெரியவர்கள் பார்த்தீங்கன்னா இது தெளிவாகவே செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு கேள்வி கேட்குறதுக்கு யார் இருக்கா? இப்போ எனக்கு ஏற்பட்ட ஒரு காயங்கள் மிகவும் ஆழமானது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு முக்கியமான எழுத்தாளர் ஒருவர் வந்து ஆன்மீகம் குறித்து பொய்களா எழுதிக்கிட்டு இருந்தார். அப்போது நான் அவரை விமர்சித்து அவர் கேள்வி கேட்டிருந்தேன். உடனே என்னை ரொம்ப கடுமையாக தரக்குறைவாக திட்டி, இதெல்லாம் கேட்குறக்கு உனக்கு என்ன தகுதி இருக்குது அப்படின்லாம் என்னை இழிவுபடுத்தினார். இப்போ எனக்கு தெரியல அந்த வயசுக்கு நான் நினச்சிக்கிட்டேன், ஓகே நான் எப்பவும் போல் நம்முடைய புரிதல் தவறு போல் இருக்குது. ஒருவேளை அவர் எழுத்தாளர் இல்லையா? அவர் பிரபலமான மனிதர், நிறைய பேர் அவரை வாசிக்கிறாங்க, நிறைய படித்தவர், அனுபவம் மிக்கவர். அப்போது என்னோட புரிதல் உண்மைன்னு எனக்கு தெரியும். ஆனால் ஏதாவது பிழைகள் இருக்கலாம் அப்படிங்கிற எண்ணத்தில் நான் அவரை தொடர்ந்து வாசிச்சுட்டு வந்தேன். ஒரு நல்ல நண்பராக நிறைய விதங்களில் என்னோட வாழ்க்கை மாறுவதற்கு அவர் உதவினார். அப்போது நான் அப்படியே தான் போய்கிட்டு இருந்தது வாழ்க்கை. அப்புறம் இந்த உளவியல் சிகிச்சைக்குள்ளே இறங்கின போது, இப்போது
எ எதனால என்னால சாதாரணமாக இயல்பாக வாழ முடியலன்னு எனக்கு தெரியல. அப்பதான் எனக்கு தெரிய வந்து இது போன்ற பல காயங்கள் எனக்கு சிறு வயதிலிருந்தே நிகழ்ந்துகிட்டு இருக்கு. நான் ஏற்கனவே சொன்னது போல என்னுடைய ட்ராமாவின் காரணமாக நான் எல்லா பொறுப்பையும், எல்லா பிரச்சனையும் என் தல மேல போட்டுக்கிட்டேன். ஓ! நம்மளுக்கு தான் அறிவில்ல, நம்மளுக்கு தான் புரியல, எனக்கு தான் உலகம் தெரியல, நான் தான் கத்துக்கணும் அப்படின்னு நான் என் மேல போட்டுக்கிட்டேன்னு நான் புரிய வச்சேங்க. உதாரணத்துக்கு நான் வேற இடத்துல சொல்லியிருக்கேன். 5 வயது இருக்கும்போது அ தென்னை மரம் நட்டா பெருசாகி பின்னாடி பிரச்சனை வராதான்னு எங்க அப்பாகிட்ட கேட்டேன். வாய மூடிட்டு சின்ன பிள்ளையா லட்சணமா இருன்னாரு. இது வந்து ஒரு சென்சிபிளான கேள்வி இல்லையா? அது யார் வேணாலும் கேட்டிருக்க முடியும். ஆனா, ஒரு அப்பாவுக்கு வந்து ஒரு குழந்தை 5 வயசு குழந்தை கேட்கறதுங்கிறது அவருடைய அகங்காரத்த இது காயப்படுத்திருச்சு. பதிலுக்கு அவர் வந்து ஒரு அத அது புரிய வச்சு அத பத்தி பேசியிருக்கணும். அதுதான் ஒரு பெரியவர் செய்ய வேண்டியது. அப்புறம் எதற்கு அவர் பெரியவராக இருக்கார்? வயதில் பெரியவராக இருந்து என்ன பயன் அதனால? பதிலுக்கு சின்ன குழந்தை மாரியே நடந்துக்கிறதுக்கு. அதான் சொல்றேனே, இப்படி தான் நடந்துக்கிட்டே இருக்கு ஒவ்வொரு விஷயங்களும். நம்மில் பலரும் அப்படியே சகிச்சுக்கிட்டு, பொறுத்தது போதும், ஏதாவது ஒண்ணு பண்ணி சமாளிச்சுட்டு வாழ்ந்துகிட்டு இருக்கோம். எதுக்கு பிரச்சனை? ஏன் பிரச்சனை? அப்படின்னு. ஆனா, இதனால் நாம எவ்வளவு மன உளைச்சலுக்கு ஆளாகுறோங்கிறது நம்மளுக்கே தெரியறதில்ல. அதான் இந்த படம் காட்டுது. இப்ப பார்த்தீங்கன்னா, யாரையாவது குறை சொல்றது, அவங்கள கேவலப்படுத்துறது, அசிங்கப்படுத்துறது, இப்படி இப்படியெல்லாம் பண்ணும்போது மூலமா நம்ம அவங்கள கட்டுப்படுத்துறோம். இல்லையா? அப்ப அந்த எனர்ஜிய அவங்கள வார்த்தை என்னது? வார்த்தைங்கிறது எனர்ஜி தான். அந்த வார்த்தைக்கு பின்னாடி இருக்கிற உணர்ச்சி தான் எனர்ஜி. இப்போ வார்த்தையவே வந்து இப்போ மணி என்னன்னு கேட்டா, அது வந்து வெறும் ஒரு தகவல், ஒரு கேள்வி. அங்க உணர்ச்சி கிடையாது. ஆனா அறிவு இருக்கா அப்படின்னு கேட்டா, அங்க ஒரு உணர்ச்சி இருக்கு. ஸோ இது வந்து நமக்கு தெரியும் இல்லையா? நம்ம பள்ளிகள்ல பார்த்துருப்போம், வேலை செய்யும் இடங்கள்ல, ஈவன் பொது இடங்கள்ல கூட இதெல்லாம் நிகழுது. ஸோ உ அப்படிதான் தொடக்கத்தில ஆரம்பிப்பாங்க. முதல்ல எதையாவது நம்ம சொல்லுவாங்க. நாம அதுக்கு எப்படி எதிர்வினை புரியிறோம்? நாம கோவப்படுறோமா? அடங்கி போகுறோமா? அப்படின்னு கவனிப்பாங்க. நம்ம அடங்கி போயிட்டா, உடனே அவங்க புரிஞ்சுக்குவாங்க. ஓகே. இவன் பிரச்சனை இல்லாத ஆளு. அப்போ அவங்க நம்மள தூக்கி பக்கத்தில உட்கார வச்சுக்குவாங்க. மெதுவா கொஞ்சம் கொஞ்சமா நம்மள கண்ட்ரோல் பண்ண தொடங்குவாங்க. நீ இப்படி பண்ணக்கூடாது, அப்படி பண்ணணும். நீ இத படிக்கக்கூடாது, அத படிக்கணும். இப்படி பேசக்கூடாது, அவங்கிட்ட பழகக்கூடாது. இத வந்து மிரட்டலா சொன்னோம்னா, நம்ம பலரும் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். ஆனா, ஏற்கனவே அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு இல்லையா? நம்மள கட்டுப்படுத்த முடியும்ட்டு. அப்ப என்ன சொல்லுவாங்கன்னா, அப்படியே நைஸா, பாலிஷா பேசுவாங்க. இதெல்லாம் நம்ம கவனிக்கணும். ஏன்னா, இப்ப நான் பேசுறதே அப்படி ஸ்மூத்தா பேசுற மாரி கூட பலருக்கு தோணலாம். இதுதான் ஒருவர் தன்னை வெளிப்படுத்திக் கொள்வது ஒரு ஒரு விதத்தில இருந்தாலும், மற்றவர்கள் எப்படி புரிந்து கொள்கிறார்ங்கிறது உங்களுடைய அறிவு, அனுபவத்தின் அடிப்படையில. உங்களுக்கு இது வந்து நான் ஏதோ மேனிபுலேட் பண்ற மாரி கூட தோணலாம். அது உங்களவில் சரி. அப்போ இதெல்லாம் தான் வேணும். இதெல்லாம் தான் வள்ளுவர் சொல்வத "எப்பொருள் யார் யார்வார் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு." இப்போ நம்ம இதையெல்லாம் மத்தவங்க கிட்ட பேசி, அத ஒரு பொதுப்படையான ஒரு புரிதல உருவாக்கிக் கொள்ளும்போது தான் நம்மளுக்கு தெளிவு கிடைக்கும். ஆனா, இதெல்லாம் யார்ட்ட பேச முடியும்? நம்மள யாராவது காயப்படுத்திட்டாங்க, இழிவா பேசிட்டாங்க, இழிவா நடத்திட்டாங்கன்னா, அத யார்ட்டயாவது நம்ம பேச முடியுமா? நம்ம எவ்வளோதான் நெருக்கமானவர்களாட்டயும் அத பகிர்ந்து கொள்ள முடியுமா? அவங்க நம்மள பத்தி என்ன நெனைப்பாங்க? இப்படியெல்லாம் மனசுக்குள்ள ஓடிக்கிட்டு நம்ம பலரும் வந்து பார்த்தீங்கன்னா, உள்ளுக்குள்ள ஏகப்பட்ட குறைகளை, குற்றங்களை, துக்கத்த சுமந்துட்டு அலைஞ்சுக்கிட்டு இருக்கோம். அதெல்லாம் சுமக்க வேண்டிய அவசியமே கிடையாது. அதுக்கும் நமக்கும் சம்மந்தமே கிடையாது. அதெல்லாம் எந்த காலத்துலயும் நடந்து முடிஞ்சு போன விஷயங்க. நாம தான் வெறும் நினைவுகளாக அந்த எனர்ஜிய இன்னும் கேரி பண்ணிக்கிட்டே இருக்கோம். அப்ப அதையெல்லாம் நாம கைவிடணும். அப்ப அத கைவிடணும்னா நாம புரிந்து கொள்ளணும். இப்போ இப்போ இது வந்து எமோஷனல் அப்யூஸுங்கிறது நான் சொன்னது போல யார் வேணாலும் நடக்கலாம். ஒரு பஸ்ஸில கூட சொல்லலாம் ஒருத்தன். சாயாம நில்லு. என்ன வேணாலும் நடக்கலாம். கண்டக்டர்லாம் இதுக்கு அளவே கிடையாது. இந்தியாவ பொறுத்தவரைக்கும் அதான் சொல்றேனே, எப்படி சாத்தியம்னே எனக்கு ஆச்சரியமா இருக்கு. இப்போ கனடாவுல வசிப்பதனால இந்த வாழ்க்கை முறை பழகிருச்சு இப்போ 15 வருஷமாக.
அதனால சில விஷயங்கள் இப்படிலாம் வாழ்ந்திருக்கோம். இப்படி இந்தியால இப்படிலாம் நடக்கும்னு நெனச்சு பார்த்தாலே ஆச்சரியமா தான் இருக்கு. இதெல்லாம் நாம புரிஞ்சுக்கணும். ஏன்னா காலம் மாறிக்கிட்டு இருக்கு. மனிதர்கள் மாறிட்டு இருக்காங்க. வாழ்க்கை முறை மாறிக்கிட்டு இருக்கு. கடந்த காலத்துல ஏற்றுக்கொள்ளலாம். அப்பா திட்டினாரு அப்படின்னா, "தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லைன்னு" சொல்லலாம். இன்னைக்கெல்லாம் திருப்பி பழையன்னு ஒரு ஆள விடுவதற்கு ரொம்ப நேரம் ஆகாது. அவ்வளவு முட்டாளுக தான் உண்மையில் வயதானவர்கள். எந்த அறிவும் கிடையாது பெரும்பாலானவர்களுக்கு. வயசு இருக்கு. அத தவிர வேற ஒண்ணுமே கிடையாது. நம்மள இளைஞர்கள பார்த்து கேட்பாங்க. "என்ன சாதிச்ச? என்ன பண்ணன்ட்டு?" நம்மளும் அவங்கள பார்த்து கேட்கலாம்ல. "நீங்க என்ன சாதிச்சீங்க? காந்தி என்ன பண்ணியிருக்காரு? காமராஜர் என்ன பண்ணியிருக்காரு? நீங்க என்ன கிழிச்சீங்கன்னு?" கேட்கறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும். இப்ப நம்மளால திருப்பி கேட்க முடியாது. அதுதான் அவங்களுக்கு அந்த அதிகாரத்த தருது. கவனிச்சு பார்த்தீங்கன்னா, அதனால தான் மனிதன் அதிகாரத்தின் பின்னாடி அலைஞ்சுக்கிட்டு இருக்கான். ஏன்னா அதிகாரம் இருந்தா யார் வேண்டுமானாலும், யார வேண்டுமானாலும் கட்டுப்படுத்தலாம். இப்ப இதெல்லாம் புரிஞ்சிக்கிற மனிதன் பார்த்தீங்கன்னா, இந்த நாடகங்கள்ல இருந்து விலகிருவான். தேவையில்லாதவற்றில் ஈடுபட்டுக்கிட்டு இருக்க மாட்டான். நம்மள எத்தனை பேர் அரசியல்ல ஈடுபடுறோம்? ஏன் ஈடுபடுவது கிடையாது? நம்மளுக்கு அது தேவை கிடையாது. இல்லையா? அதைப் போல தான் இதெல்லாம் நம்மளுக்கு தேவையான விஷயங்களா? இத கவனிச்சு கொஞ்சம் கொஞ்சமா நம்மள தான் நாம விடுவித்துக் கொள்ளணும். ஏன்னா இது ரொம்ப பெரிய சிக்கல். நான் பல இடங்கள்ல என்னை பத்தி நான் வெளிப்படையா சொல்வதுக்கு காரணம் இதுதான். வெளியில இருந்து பார்க்கும்போது நல்லா படிச்சு ஒரு வசதியான இடத்துல எல்லா எந்த கவலையுமே இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருக்கேன். ஆனா எனக்குள்ள ஏன் இவ்வளவு துக்கம்னு நிறைய பேர் நினைக்கலாம். ஆனா இதெல்லாம் தான் காரணம். ஏன்னா வாழ்க்கை வெளியில பார்க்கும்போது நல்லா இருக்கு. ஆனா உள்ளுக்குள்ள ஏகப்பட்ட ஓட்டைகள், உடைசல்கள், குப்பைகள், கூளங்கள் கிடக்கு. அது நமக்கு தெரியும். அப்போ நம்மால நிம்மதியாக இருக்க முடியாது. அப்ப அத நம்ம தான் ப்ராசஸ் பண்ணணும். நம்ம அத கவனிச்சு புரிஞ்சுக்கணும். ஏன் நடந்தது? எதுக்கு நடந்தது? ஏன்னா, நாம எல்லோருமே மனிதர்கள். யாருமே முழுமையானவர்கள் கிடையாது. யாருமே புனிதமானவர்கள் கிடையாது. ஒரு நிகழ்வு நிகழும்போது, அத சரியாக எதிர்கொள்ளும் திறன் எல்லோருக்குமே இருக்காது. இருந்தா நம்ம வாழ்க்கை ஏன் இப்படி இருக்கு? அப்படி இன்னொன்னு வாழ்க்கையில எல்லா நிகழ்வுகளுமே எதையாவது கற்றுக்கொள்வதற்கு தான் உருவாகின்றன. நம்ம கத்துக்கிறதுக்கு எதுவுமே இல்லங்கும்போது, அந்த இடத்துல நம்ம இருக்கவே மாட்டோம். இப்போ யாரும் ஸ்கூல்ல போய் உக்காந்துக்கிட்டு இருக்கிறது இல்ல. ஏன்னா, அது கடந்து வந்துட்டோம் நம்ம. அப்ப இப்ப என்ன நிகழுதோ, அது அ உண்மையில் நாம எதையோ கற்றுக்கொள்வதற்காக நிகழ்கிற புரிதல் நாம எடுத்துக்கணும். அப்புறம் இன்னொரு மனிதர் அத சுயநினைவோட ஒரு உள்நோக்கத்தோடயும் செஞ்சிருக்கலாம். சுயநினைவு இல்லாமயும் செஞ்சிருக்கலாம். அது சுயநினைவோட செஞ்சிருந்தா என்ன சுயநினைவு இல்லாம இருந்தா என்ன? அந்த வலி உண்மைதான் இல்லையா? அது சுயநினைவோட செய்யும்போது வலி அதிகமாக இருக்கும். ஆனா, நாம கவனிக்க வேண்டியது அந்த வலியை. நாம அத விட்டுட்டு அந்த மனிதரின் மீது நம்ம கவனத்த திருப்பி அவர பழி வாங்கணும், அவருக்கு புத்தி புகட்டணும் அப்படிலாம் யோசிக்க தொடங்குனோம்னா, நம்முடைய வாழ்க்கையை நாம வாழ முடியாது. அதுதான் இது ஒரு பெரிய பிரச்சனை. பலரும் பார்த்தீங்கன்னா, நம்மள காயப்படுத்தி, அதன் மூலமாக நம்மளை நிலைகுலைய வைத்து, நம்மள குழப்பி விட்டுர்றாங்க. அப்புறம் என்னன்னா, "பாரு அதுக்கு தான் நான் உனக்கு ஒண்ணும் தெரியாதுன்னு சொன்னேன்னு" சொல்லிட்டு அவங்களே நம்மளுக்கு வழிகாட்டுவதைப் போல, அ பசுந்தோல் போர்த்திய புலி போல நம்மளுக்கே உதவுவாங்க. இப்போ இத நம்ம கவனிக்கணும். ஏன்னா இது வாழ்க்கையே சிதைத்து விடக்கூடும். உள்ள இருந்தே இது நம்மள அரிச்சு அரிச்சு எடுத்துக்கிட்டே இருக்கும் இந்த எமோஷனல் அபியூஸுங்கிறது. ஸோ எமோஷனல் அபியூஸ் நிகழுது அப்படின்னா முதல்ல நாம் அதை புரிஞ்சிக்கணும். அப்புறம் அந்த சூழலை இருந்து விலக பார்க்கணும். ஒரு இடத்துல எமோஷனல் அபியூஸ் நிகழுது அப்படின்னா அதை நம்மளால் எதிர்கொள்ள முடியலைன்னா அட்லீஸ்ட் அந்த சூழலில் இருந்து நகர பார்க்கணும். வேறு என்ன செய்யணுங்கிறதுக்கு நாம் தான் கற்றுக்கொள்ளணும். எனக்கு நிறைய வழிமுறைகள் இருக்குது. அது எல்லாவற்றையும் பொதுப்படையாக சொல்ல முடியாது. ஏன்னா ஒவ்வொரு மனிதருடைய அறிவு, அனுபவம், பின்புலம் இதெல்லாம் வேறையாக இருக்கும். அதை கவனிச்சுக்கோங்க.
இன்றைக்கு நம்மில் பலரும் வந்து இப்போ நான் கவனித்த வரைக்கும் பல எளிய மனிதர்கள் வந்து ஈவன் இப்போ நான் என்னோட சேனலில் கேள்வி கேட்பதற்கு, உரையாடுவதற்கே தயங்குவது இதனால தான். யாராவது காயப்படுத்திருவோமோ, திட்டிருவோமோ அப்படின்ட்டு. எனக்கும் அது புரியுது. அதான் சொல்றேன். என்னுடைய எனர்ஜியின் வெளிப்பாடு அப்படி. நெறைய நம்ம இதெல்லாம் கவனிக்கும்போது தான் நம்மளுக்கு புரிய வரும். நம்மளை பற்றியும், மற்றவர்களை பத்தியும். இதையெல்லாம் எங்கேயாவது நாம கத்துக்கொள்ளத் தொடங்கணும், புரிந்து கொள்ளத் தொடங்கணும். அது எவ்வளவு சீக்கிரம் தொடங்குமோ அவ்வளவு நல்லது. அத நம்மிடமிருந்து தொடங்கணும். அதுதான் முக்கியம். இதையெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அடுத்தவங்கள குறை சொல்லிட்டு இருக்கக்கூடாது. "பாத்தியா அவனுக்கு அறிவே இல்லன்னு" சொல்லிட்டு இருக்கறனால எந்த பயனும் கிடையாது. மாறாக இத நாம செய்யறோமா? இது நமக்கு நிகழுதா? அப்படின்னு கவனிச்சு, அதன் அடிப்படையில் நம்முடைய வாழ்க்கையை எப்படி சரியாக வாழ்வதுன்னு நாம தான் கற்றுக்கொள்ள வேண்டும். ஏனென்றால் நம் வாழ்க்கை, நம் தேர்வு, நம் வாழ்க்கை, நம் பொறுப்பு.